அனைவருக்கும் வணக்கம். மாயா எலிமினேஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தன்னுடைய ட்விட் மூலியமா வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மாயா மேஜிக் வந்து எடுபடவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ட்விட் போட்டிருக்காரு. வேற யாரும் இல்ல, ஜோ தான் வந்து ட்விட் போட்டிருக்காரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விஜித் ராமா எலிமினேஷன் ஆறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்விட் போட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விஜித் ராமா எலிமினேஷன் வந்து ஆனாங்க. அது ஒரு அன்ஃபேர் விஷயம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ மாயா வந்து எலிமினேஷன் ஆயிட்டாங்க, மாயா வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு. மாயா மேஜிக் வந்து நடக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தா அப்போ யாரா டைட்டில் வின்னர், யாரா ரன்னர் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நான் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மாயா கொஞ்சம் பேர் இருக்க மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு கொஞ்சம் பேர் இருக்க மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வேற ஒரு பக்கம் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி இவர் ஒரு தகவல் சொன்னார். இப்போ என்னடானா மாயா வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க, மாயா மேஜிக் வந்து நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஒன்றுமே புரியலைங்க. அப்போ டைட்டில் வந்து யாருக்கு தாண்டா கொடுப்பீங்க? தினேஷ்கா டைட்டில் கொடுப்பீங்க? அதான் வந்து ஃபேட்மேன் சொல்லிக்கிட்டே இருக்கார், தினேஷ் தான் டைட்டில் வின் பண்ணுவார், தினேஷ் தான் டைட்டில் வின் பண்ணுவார்னு. சரி, ரெண்டாவது ரன்னராப்பாவது வச்சிருக்கலாமே, யாரோ ஒரு ஆள், அர்ச்சனாவே இல்லை மாயாவே. அவங்களே தூக்கிட்டு மணியை கொடுத்துருக்காங்களா, மணி தான் ரன்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வருது. இது எந்த அளவுக்கு வந்து உண்மை தெரியலங்க. இவங்க சொல்கிறாங்க, நம்ம அந்த தகவலை சொல்கிறோம், பார்க்கலாம். இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.